இப்ப ஆர்சிபி அவங்களோட ஐடில் யாருன்னு தெரியும் உனக்கு? ஒருத்தர் இருக்காரு அவங்க ஐடில், ஆர்சிபியோட ஐடில். அந்த ஐடலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணாலும். டேய் கிங் என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. ஆக்சுவலி விராட் கோலி ஒன்று சொன்னாரு, அப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சது ரியல் ஃபேஸ். ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றது கிடையாது. இந்த ஐடியல்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பத்தியா, அவனுங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்றாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா 18 வருஷமா கஷ்டப்பட்ட ஒரு டீம். இதே மாதிரி ஒண்ணு இங்கேயும் நடக்குது. யாருக்குன்னு தெரியும்? ஒருத்தர் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்து டாப்ல இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இப்ப சிஎம்மா இருக்காரு. அவரோட ஃபேன்ஸும் இதே தான் பண்றாங்க. ஒருத்தர் கிங் ஆஃப் கிரிக்கெட், இன்னொருத்தர் கிங் ஆஃப் ஹாலிவுட். ரெண்டுமே பேக் டு பேக் நடந்திருக்கு. இவனுங்க போயிட்டு டிராவிஸ் ஹெட் வைஃப், அவங்க குழந்தை, அவங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் தோண்டி போட்டு அடிக்கிறானுங்க. இதுக்கே அவ்வளவு பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பாரு, நீ என்னடா சொல்றது, எங்க ஆளோட கிளாஸ பாத்தியாடா, மாச பாத்தியா? நான் ஒத்துக்கிறேன்டா, நானுமே எனக்குமே கோலி பிடிக்கும்டா, அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்குமே தெரியும்டா, அவர் எப்படிப்பட்ட ஆளு நானும் சொல்லுவேன்டா. டிராவிஸ் ஹெட்டோட வைஃப் எல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லி அவங்கள போயிட்டு அசிங்கமா திட்டி வச்சிருக்காங்க. பண்றது அந்த ஐடியல்னு சொல்லி தலையில கொண்டாடுற அந்த 2 பேருக்கும் சேர்த்தே தான் சொல்றேன். கிங் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் கிங் ஆஃப் ஹாலிவுட்டுக்கும் சேர்த்தே தான் சொல்றேன். அவங்களோட ஃபேன்ஸ் தான் இதை பண்றாங்க. எனக்கே வந்து இந்த மாதிரி ஹிட் விக்கெட் ஆனா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிரும். இது எப்படி நான் சொல்றதே தெரியல. பேக் டு பேக் எனக்கு என்னமோ தேஜாவுல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஒண்ணு தோணுது தலை. இப்போ இவர் விளையாடுறதே இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கு, பயங்கரமா சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஒண்ணு நடந்துச்சுல, யங்ஸ்டர்ஸ் ரூல் பண்ணாங்க பத்தி ஆக்ஷன் டேபிள்ல, எனக்கு என்னமோ இன்னும் 2 வருஷத்துல இந்த 15+ பிளேயர்ஸ் நிறைய பேர் வரப்போறாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்போ வரையும் ஒரு ஹோப் என்னன்னா, ஆர்சிபியை தடுக்கிறதுக்கு ஜிடியோட பவுலிங் யூனிட் தான் பெரிய பிளஸ்ஸா இருக்க போது. ஷுவரா சொல்றேன், ஆர்சிபி இந்த வருஷம் கப்பு வின் பண்றாங்கப்பா. இது வந்து கிங்கோட பேட்டில் சொல்றேன்னா, பிரின்ஸோட பேட்டில் சொல்றேன். பிரின்ஸ் விசஸ் புவனேஷ் குமார். ஆர்சிபிக்கு 62 தரலாம். 72 6 ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இதான் ஹையஸ்ட். இந்த ரெக்கார்டு நீ யாராவது உடைக்க முடியுமா நினைக்கிறியா? அஸ் ஆடியன்ஸா கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு சூரியவன்ஷி இந்த ரெக்கார்டு உடைக்க முடியுமா கேட்டா கஷ்டம் நான் சொல்லுவேன். 15 வயசு தானே உனக்கு, நீ எப்படியா இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ற கிரிக்கெட்ல அப்படின்னு தோணுது. லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கும், ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு பால் நல்ல பால் போட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச்ல போட்டதெல்லாம் மொக்க பால், ஒரே விக்கெட் முடிச்சு விட்டாங்க. ஒரு வழியா ஐபிஎல் 2026 ஒரு முடிவுக்கு வரப்போகுது. யார் ஃபைனல்ஸ் போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி குவாலிஃபயர் 1ல ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 1ல தோத்த ஜிடி போயிட்டு குவாலிஃபயர் 2ல ஜெயிச்சு மறுபடியும் வந்து ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் நம்ம குவாலிஃபயர்ல பார்த்த அதே மேட்ச் தான் 1ல ஆர்சிபி விசஸ் ஜிடி. இந்த மேட்ச் தான் நடக்கும் போது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி அண்ட் ஜிடி இவங்க 2 பேரும் ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணோம். 2 பேருமே வந்து நல்ல டீம்ஸ் வச்சிருக்காங்க. ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஎல்ல. ஜிடி பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்னா நான் ஜிடியை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆர்சிபி அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பவுலிங்கும் சூப்பராகவே இருக்கு. இவங்க 2 பேர்ல யாரு செகண்ட் கப் அடிக்க போறா அப்படின்னு பாக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். நம்ம கூட கார்த்தியும் இருக்கா. ஹலோ கைஸ், திஸ் இஸ் VR பாய்ஸ். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து வென்யூ ஸ்டார்ட் சொல்லிருப்பா, எங்க நடக்குதுன்னு நான் சும்மா சொல்றேன். நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத், அங்கதான் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம மோடிஜி ஸ்டேடியம் தான். ஓகே கார்த்தி, அப்படியே நீ சொல்லிருப்பா வென்யூ ஸ்டார்ட்ஸ் எப்படி இருக்கு? முதல்ல வந்து உங்களுக்கு ஓவரால் ஹெட் டு ஹெட் சொல்லிடுறேன். இந்த 2 டீம் ஆனது இது வரைக்கும் 9 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதுல வந்து 5 டைம்ஸ் ஆர்சிபிக்கும் 4 டைம்ஸ் ஜிடிக்கும் விழுந்திருக்கு தராசு. ஈவன் ஸ்டீவன்ஸா தான் இருந்திருக்கு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா. ஆனா வந்து அகமதாபாத்ல நீங்க கேட்பீங்க, அப்ப அவன் அகமதாபாத்ல ஸ்டார்ட் சொல்லுங்கப்பா அப்படின்னா, அகமதாபாத்ல 2 கேம் ஆடி இருக்காங்க, ஈச் ஒன் ஜெயிச்சிருக்காங்க 2 டீமும். ஆர்சிபி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் பேக் ஜெயிச்சிருக்காங்க. 2023ல அந்த வில் ஜாக்ஸ் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. நீ மேட்ச் பாத்திருக்கேன்னு தெரியல. வில் ஜாக்ஸ் ஒரு செஞ்சுரி அடிப்பாரு. ரஷீத் கான ஒரே ஓவர்ல 32 ரன் ஒரு அடிப்பாரு. அந்த அந்த ஒரு சீசன் தான் வந்து லாஸ்டா ஆர்சிபி வந்து ஜிடியை ஜெயிச்சது இன் அகமதாபாத். பெங்களூர்ல நிறைய வாட்டி போட்டு தள்ளியிருக்காங்க. பட் அகமதாபாத்ல ஒரு வாட்டி தான் வின் பண்ணிருக்காங்க. ஜிடியும் லாஸ்ட் டைம் தான் இந்த லீக் கேம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏப்ரல் 30th. அந்த மேட்சோட சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். அந்த பிச்சில் தான் இந்த மேட்சும் நடக்க போகுது. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். பிச் நம்பர் 6ல தான் விளாடுறாங்க. பிச் நம்பர் 6ல விளாடுறாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல் ஃபைனல் நடந்துச்சுல, பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி, அதே இது லாஸ்ட் டைம் விளாட்ன ஏப்ரல் 30th ஆர்சிபி விசஸ் ஜிடி இன் அகமதாபாத். 155க்கு வந்து ஆக்சுவலி ஆல் அவுட் ஆயிடுவாங்க. இவங்க ஆர்சிபி ஆல் அவுட் ஆயிடுவாங்க, பண்டில் அவுட் ஆயிடுவாங்க 20 ஓவர்ல. ஜிடி வந்து அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு 17-18 ஓவரில் டாஸ் வின் பண்ணது ஜிடி. மறந்துடாத அவங்க ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ஸ்டார்ட் வச்சு பார்த்தோன்னா அது வந்து மிக்ஸ்டு சாயில்னு சொல்றாங்க. ரெட் சாயில் பிளாக் சாயில் மிக்ஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் கிரவுண்டா இருக்குன்றாங்க.
பேஸ் பவுன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு டீமுக்கு ஈவன் அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு டீமுக்கும் நல்லா தான் இருக்காங்க. இதுல வந்து இன்னொரு இது என்னன்னா, இந்த மேட்ச் வந்து எப்படி சம பண்ணலாம்னா, ஜிடிஸ் டாப் 3 விசஸ் ஆர்சிபிஸ் லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஷ்குமார் விசஸ் அந்த டாப் 3 பட்லர், சுதர்ஷன் கில். பத்தாக்குறைக்கு இவரு நம்ம சாய் சுதர்ஷன் நம்ம ஊர் பையன் 2 வாட்டி இட்டு விக்கெட் ஆயிட்டாரு. அதை பத்தி நான் நினைக்கிறேன், அப்படியே சொல்லிடலாம். எனக்கு புரியல. அதுதான் ஒரு எனக்கே வந்து இந்த மாதிரி ஹிட் விக்கெட் ஆனா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிரும். இது எப்படி நான் சொல்றதே தெரியல. ரொம்ப வந்து தொடர்ந்து 2 மேட்ச் எலிமினேட்டர் அண்ட் இதுல குவாலிஃபை 2 ரெண்டுத்துலயுமே நடந்திருக்கு. சேம் திங்கு, சேம் மாதிரி பவுண்டரி அடிக்க போன பாலு கையை விட்டு வழுக்கி போய் ஸ்டெம்ப்ல பட்டிருக்கு. இது 2 வாட்டி நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி அவரு பேட் ஹோல்ட் பண்ணதும் டாப் ஹேண்ட்ல தான் ஹோல்ட் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். அதுவே லூசா கிரிப் பிடிச்சிருந்த மாதிரியும் நான் பார்த்தேன். லூசா கிரிப் பிடிச்சிருந்தா பேட் நீ விடும் போது பால் வந்து மோதுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பேட்ல இருந்து வலிக்கணும் தான் போகும். சேம் அதே தான் நடந்திருக்கு. அது நான் என்ன நினைச்சேன், எலிமினேட்டர்லயே அது நடந்துருச்சு, ஓகே குவாலிஃபயர் 2ல அது நடக்காதுன்னு பார்த்தா பேக் டு பேக் எனக்கு என்னமோ தேஜாவுல இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்ம மாட்டிக்கணுமா தேஜாவுல, நடந்ததே திருப்பி நடக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் இப்படி நடக்குது சாய் சுதர்ஷனுக்கு? நம்ம ரொம்ப அவரை வந்து பாராட்டியிருந்தோம். பேட்டிங் நல்லா ஆடுறாரு, கிரவுண்ட் ஷாட்ஸ் நிறைய ஆடுறாரு, கோர்ஸும் நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வந்த பிளேயர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லும் போது அன்பார்ச்சுனேட் திங்ஸ் 2 வாட்டி நடந்திருக்கு, அதுவும் பேக் டு பேக். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதே மாதிரி ஒண்ணு நடந்தது சேம் அதே குவாலிஃபயர் 2ல. நீ பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளை அதாவது சோட்டா பாய் நம்மளோட வைபவ் சூரியவன்சி 97 ஒரு விக்கெட்டா, 96ல ஒரு விக்கெட், ரெண்டுமே ஒரே இடத்துலதான் கேட்ச், ஒரே பால் தான், ஒரே ஷாட் தான். இது எப்படி சொல்றது, இந்த 100 போக முடியாம அவுட் ஆகுறதும் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. பேட்டை கையேந்து நழுவி போய் ஹிட் விக்கெட் ஆகுறது எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. நீ என்ன நினைக்கிற இந்த 2 சினாரியோ பத்தி? இது ரெண்டுமே வந்து தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. ரெண்டுமே பேக் டு பேக் நடந்திருக்கு. ஆமா, அந்த 2 சினாரியும் முதல்ல வந்து சூரியவன்சிக்கு ஒண்ணு சொல்லிடலாம். 72 6 ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இதான் ஹையஸ்ட். இந்த ரெக்கார்டு நீ யாராவது உடைக்க முடியுமான்னு நினைக்கிறியா? அஸ் ஆடியன்ஸா கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சு சூரியவன்சி இந்த ரெக்கார்டை உடைக்க முடியுமா கேட்டா கஷ்டம்னு நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம். ஏன்னா இப்ப நீ சொன்னல 2 வாட்டி வந்து ஒரே மாதிரி அவுட் ஆகுறாரு, அவருக்கு ஒரு மாதிரி ஷார்ட் பால்ஸ் அந்த பிளாய் ட்ரை பண்றாங்க. T20 கேம்ல பால் 1ல இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பல்லு இருக்க டீம் கிட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க, பல்லுல சென்னைலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. அது அடிப்பி சொல்லிடுறேன். ஜிடி நல்ல ஃபாஸ்ட் bowling அட்டாக், அந்த மாதிரி ஒரு டீம் SRH நல்ல டீம் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு மேபி இனிஷியலா. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல அவர் அவுட் எடுக்கிறது கஷ்டம். மிடில் ஓவர்ஸ்ல வேணா ட்ரை பண்ணிப்பாங்க, அதான் பிளாய் பண்ணி வைக்கலாம். பின்னாடி ஒரு 2 ஃபீல்டரை வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு லாங் ஆஃப் வச்சுட்டு அவரை வந்து ஆஃப் சைட்லயும் லெக் சைட்லயும் மடக்க வச்சா மேபி ஏதாவது கொடக்கலப்ப பிளான் இருக்கும். ஆனா வந்து ஷார்ட் பால்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல அவே எடுத்துட்டு போறாங்களே, அது ரொம்ப கஷ்டம். அங்க இருந்து எந்த ஷாட் அடிக்கிறோம் ஏன்னா 30 வேணா உள்ள மேல இப்ப அப்பர் கட்டணும். அவர் ஒர்க் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சூரியவன்சி ஆடுறத பார்த்தா பின்னாடி அடிக்கிறாரு, முன்னாடி அடிக்கிறாரு, காலை போட்டு அடிக்கிறாரு, உட்காந்து அடிக்கிறாரு. பார்த்தேன் எல்லா டென்னிஸ் ஷாட்டும் பார்த்தேன். நீ எக்ஸ்ட்ரா கவரை உள்ள வச்சா போடுற, எனக்கு ஏன் எக்ஸ்ட்ரா கவரை உள்ள வச்சு போடுற, வெளியில வெயில அப்படின்ட்டு ஜேசன் ஹோல்டருக்கு திருப்பி கண்ணத்திலே பலார் 4 அரை விட்டாரு. ஒரே பால் ஒரே ஷாட் குடிக்கிறாரு. அதுதான் இப்போ வந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் அடிக்கிறான், ஃபீல்டே வைக்கலாங்க. இல்ல நீ எனக்கு வித்து குடுக்கலன்னா என்னவ, நான் வித்து குத்த அச்சுக்கிறேன் அப்படின்னு டென்னிஸ் ஷாட் ஆடுறான். எனக்கு அது பார்க்கும்போது 15 வயசு தானே உனக்கு, நீ எப்படியா இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ற கிரிக்கெட்ல அப்படின்னு தோணுது. 15 வயசுல ஸ்டில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லப்பா, ஞாபகம் இல்ல. அவன் அந்த மாதிரி ஆடுறான். நான் 15 வயசுல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆமா, சூரியவன்சிக்கு வந்து பயங்கரமான சீசன். மேபி நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க ஐபிஎல் டீம்ஸ். இதே மாதிரி ஈஸியா பார்க்கல ரன் அடிக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் நல்ல போலர்ஸ் வருவாங்க, அவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அவர் ஒரு 25 வயசு வரும்போது ஒரு ஐபிஎல் லெஜெண்டா மாறிடுவாருன்னு எனக்கு தோணுது. அதனால அவரை பத்தி ரொம்ப வரியலாம தேவையில்ல. அவர் விளையாடுறா ஜாலியா. எனக்கு ஒண்ணுமோ ஒண்ணு தோணுது தலை, இப்போ இவர் விளையாடுறதே இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கு, பயங்கரமா 6 அடிக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஒண்ணு நடந்துச்சுல, யங்ஸ்டர்ஸ் ரூல் பண்ணாங்க பத்தி ஆக்ஷன் டேபிள்ல, எனக்கு என்னமோ இன்னும் 2 வருஷத்துல இந்த 15+ பிளேயர்ஸ் நிறைய பேர் வரப்போறாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னும் 2 வருஷத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டு வந்து அழிக்காமையா வச்சிருக்கேன், டெலிட் பண்ண மாட்டேன் யூடியூப்ல. இன்னும் 2 வருஷத்துல 15+ பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் வர போறாங்க. வைபவ் சூரியவன்சி என்ன பண்றானோ லைக் டு லைக் பண்ண முடியலன்னா கூட மேட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்தா நல்லதுதான், ஐபிஎல் பார்க்க ஜாலியா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. இல்லைன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நீ பார்க்க போற அப்படின்னு ஒரு 5-6 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், ஒரு 2 யங் பிளேயர் மாதிரி. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட் என்னன்னா, இப்ப மெயினான ஸ்டாட் என்னன்னா, கில்ல எப்படி அவுட் எடுப்பது இன் அகமதாபாத். ஏன்னா கில்லோட ரெக்கார்டு மட்டும் சொல்றேன், இது அகமதாபாத்ல ஆக்சுவலி அந்த டாப் 3 பேட்டிங்கோட ரெக்கார்டே சொல்றாரு எவ்வளவு ரன் வச்சிருக்காங்கன்ட்டு.
அகமதாபாத்ல கில் வந்து 1322 ரன் அடிச்சிருக்காரு. எத்தனை மேட்ச்ல? அது வந்து ஒரு 25+ இன்னிங்ஸ், 56 ஆவரேஜ் இருக்கு. அதுல வந்து 2-3 ஹண்ட்ரடும் ஒரு பேக்ல இருக்கு அகமதாபாத்ல. அவருக்கு ஹோம் கிரவுண்டு, ஸோ நிறைய விளாடுறாங்க. சாய் சுதர்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங். 1271. இது கில்லுக்கு அல்ல ஹோம் கிரவுண்டு, இது சுதர்ஷனோட ஹோம் கிரவுண்டு. இது கோட்டை, சுதர்ஷனோட கோட்டை. அவன் அவுட் எடுத்தாதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்க முடியும். கில்லு கூட எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து ரொம்ப டேமேஜ் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அகைன்ஸ்ட் ஹேசல்வுட் அண்ட் புவனேஷ்குமார் லைன்ல இருந்து அவர் ட்ரபிள் பண்ணுவாங்க. அவர் கண்டிப்பா ட்ரபிள் பண்ணுவாங்க. இன்கமிங் டெலிவரியில ஆட் பால் ஒரு பவுன்சரும் ட்ரை பண்ணி அவரை பேக்லேயே வைப்பாங்க. ஏன்னா அவர் வேற மறக்காத நகநகன்னு ஆறாரு கிரீஸ்ல, இறங்கி வந்து ஆறாரு. ஹேசல்வுட் புவனேஷ்குமாரும் வந்து ரொம்ப லேஸ்பட்ட போலர்லாம் இல்லை. நீ அந்த இறங்கிலாம் வந்தனா உன்னை ஃபாலோ பண்ணி போட்டு ஒரு தொண்டைக்கே வச்சிருவாங்க. ஒரு பால் எப்படியா போட்டுருவாங்க, ஸ்லோ பவுன்சரோ உன்னை ஃபாலோ பண்ணி போட்டுருவாங்க. ஸோ கில்லுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான கேமா இது இருக்கும். ஆனா சாய் சுதர்ஷன் நீ சொன்ன மாதிரி 8 விக்கெட் ஆவா இருந்தா ஜெயிச்சிடலாம் இதுல. அன்பார்ச்சுனேட் அதெல்லாம் 8 விக்கெட். அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல அடிப்பாரு, பிஹைண்ட் த விக்கெட்ல தொட்டு விடுவாரு பேஸ் யூஸ் பண்ணி. இப்போ நான் கேப்டனா இருந்தா ஆர்சிபி கிட்ட நான் பண்ணிடுவேன், ஸ்ட்ரெயிட்ல எவனையுமே வைக்க மாட்டேன். எல்லாரையும் தூக்கி போடு பின்னாடி, அம்பர்லா ஃபீல்டு பின்னாடி வை எல்லாரையுமே. பவுன்சர் ட்ரையே பண்ணாத, வைடர் லைன்ஸ் போட்டுனே அங்க சிங்கிள் அடிக்கட்டும். அங்க இருந்து தோண்டி வேணா மேபி சுதர்ஷனுக்கு ஒரு பிளான் போட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆர்சிபி வந்து ஒரு மாதிரி அந்த பால் ஒன்ல இருந்தே ஒரு டார்கெட் பண்ணி வராங்க எல்லா பேட்டர்ஸ்க்கும் பர்டிகுலரா. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல மேபி ஒரு ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் ஃபீல்டு வைப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் தாண்டிட்டாருன்னா சுதர்ஷனுக்கு அந்த பிளான் இருக்கும். பட்லர் கூட எனக்கு டேஞ்சரஸ் கிடையாது. சுதர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கீ விக்கெட் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும். இந்த டாப் ஆர்டரோட ரன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், பார்த்தாலே பயமா இருக்கு. எல்லாம் 1000 ரன் வச்சு வச்சிருக்காங்க, இன்னொரு 500 ரன் வச்சு வச்சிருக்கான். பட்லர் வந்து 513 ரன்ஸ் இன் 15 இன்னிங்ஸ்ல, ஆவரேஜ் 36. வந்தே 1.5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஆர்டர் விசஸ் அந்த போலிங் இதுதான் பேட்டில் இந்த ஃபைனல்ஸ்ல. மேபி ஓகே. அந்த 3 பேர் நீ சொல்லிட்ட, 3 பேர் பர்ஃபார்மன்ஸ் என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா ஜிடியோட பவுலிங் சொல்லியே ஆகணும்ப்பா. சிராஜ் செம்மையா பவுலிங் போடுறாரு, ரபாடா சூப்பரா போடுறாரு. அவங்க டீமோட பவுலிங் வந்து ஷார்ட் பால், ஸ்லோ ரன், அதுக்கப்புறம் இன்டு த பாடி அழகா போட்டு எடுத்துடுறாங்க, தொடக்கல போய் வச்சிடறாங்க பேட்டிங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்சிபிக்கு வரிங் சயின்ஸா இருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அவங்களோட பேட்டிங்ல ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ண முடியுமா இவங்களோட இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சு? எனக்கு இப்போ வரையும் ஒரு ஹோப் என்னன்னா, ஆர்சிபியை தடுக்கிறதுக்கு ஜிடியோட பவுலிங் யூனிட் தான் பெரிய பிளஸ்ஸா இருக்க போது. ஜிடியோட பவுலிங் சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், ஷுவரா சொல்றேன் ஆர்சிபி இந்த வருஷம் கப்பு வின் பண்றாங்கப்பா. அவங்க பேட்டிங்ல எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. அதாவது ஏன்னா அந்த சைடு பவுலிங்கும் நம்ம பார்க்கணும். அந்த சைடு பவுலிங் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட்டும் இருக்காரு, புவியும் இருக்காரு, வரக்க கூடாது. அவங்க இப்போ வந்து ஆர்சிபி 200 ரன் அடிச்சாங்க, ஜிடி பவுலிங்க தகர்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோவேன். ஹேசல்வுட் புவியும் போட்டாங்கன்னு வச்சுக்கோவேன், கொஞ்சம் கஷ்டமா போயிடும் ஜிடிக்கு. அதனாலதான் சொல்றேன், ஆர்சிபி ட்ரபிள் பண்ண போறது ஜிடியோட பவுலிங் மட்டும் தான். பவுலிங் மட்டும் ஒர்க் ஆகணும். அகமதாபாத்ல அந்த பிச்சை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நீ சொன்ன அந்த பிச் நம்பர் 6 அதுல ஒரே ஒருத்தர் தான் டேஞ்சர் ஆர்சிபிக்கு, யார் தெரியல, ககிசோ ரபாடா. இந்த சீசன்ல 150 கிலோமீட்டர்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 70-80+ பால்ஸ் போட்டாரு. 70-80-100 பால்ஸ் கிட்ட போட்டிருப்பாரு 150லே. பவர் பிளேல மட்டும் சொல்றேன், இதுதான் ஹையஸ்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. 22-23 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வருஷம். வெறும் பவர் பிளேல மட்டும் சொல்றாங்க. பவர் பிளேல மட்டும் 23 விக்கெட் எடுத்திருக்காருன்னா பாரு என்னமா இருக்காரு. செகண்ட் பெஸ்ட் வந்து புவனேஷ்குமார் 17. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 நியூ பால் போலர்ஸ் கிட்டயும் ஒரு பயங்கரமான மேட்ச் எதிர்பார்க்கலாம் நம்ம. அந்த சைடு பர்பிள் கேப்ல இருக்காரு. பர்பிள் கேப்ல வந்து புவி 3 விக்கெட் எடுக்க போறாரா, ரபாடா 3 விக்கெட் எடுக்க போறாரா பவர் பிளேல. யாரை எடுத்தாங்கன்னா அது பவர் பிளே அந்த பர்பிள் கேப் திருடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து புவிக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கனால தப்பிச்சிருவாருல அவரு பயங்கரமா போட்டுருவாரு. ஏன்னா அவர் ஐபிஎல் 200+ கேம்ஸ் ஆடி இருக்காரு. ரபாடா அதர் ஹேண்ட் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸ்ல மேபி அவர் ஷார்ட் பிச் டெலிவரி ட்ரை பண்ணுவாரு. விக்கெட்ல நின்னுச்சுன்னா அதை 6 அடிச்சிருவாங்க. விக்கெட்ல நிக்கல, நல்ல ஸ்கிட் ஆகி ஃபாஸ்டா போகுது மண்டிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பேட்டர். எனக்கு தெரிஞ்சு ரபாடா விசஸ் புவனேஷ்குமார் தான் பேட்டில். அந்த 2 பேர்ல யாரா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா மேட்ச் அந்த சைடு விழுன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ரபாடா வந்து 2 பேர் தான் பிளான் போட்டு வரணும். 2 பேர் தான், ஒன்னு கோலி ஒன்னு படிக்கல். 2 பேரும் எப்படியாச்சும் ஒரு 10 ரன்கள் அவுட் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏதாவது பிளான் வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே பார்த்தோன்னா நல்லா ஆடி இருக்காங்க. லாஸ்ட் லீக் கேம் சொல்றேன், படிக்கல் வந்து ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாரு 19 பால்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட். ரபாடாவை அவுட் ஆனதே கிடையாது படிக்கல் ரபாடா கிட்ட. கோலி வந்து 5 வாட்டி அவுட் ஆயிருக்காரு ரபாடா கிட்ட, 99 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 157 ஸ்ட்ரைக் ரேட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கீ பேட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கிங்கோட பேட்டில் சொல்லிட்டேன்னா பிரின்ஸோட பேட்டில் சொல்றேன். பிரின்ஸ் விசஸ் புவனேஷ்குமார் 6 வாட்டி அவுட் எடுத்திருக்காரு, 80 ரன்னு 79 பால்ல. அதாவது ரன் பால் தான் ஆடி இருக்காரு. லிட்டரா சொல்லணும்னா தொசிக்கு இருக்காருன்னு சொல்லலாம். நம்ம சீக்கா பாஷையில சொல்லலாம், ஒரு தேவட தேசப்பள்ளி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தை தான் போட்டு புவனேஷ்குமாருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டிங் பாரு, ஸ்ட்ரைக் ரேட் 100.
80 பால் ஒரு bowler ஆடி இருக்குன்னா 79 பால்ல 80 ரன், 1 ரன் தான் அதிகம். 101 வச்சுக்கலாம் ஸ்ட்ரைக் ரேட் வேணா. ஸோ கிங்குக்கும் பிரின்ஸுக்கும் தொல்லை கொடுக்கறது வந்து ரபாடா புவனேஷ்குமார் தான். அதனால தான் நான் சொன்னேன் அவங்களோட கையில தான் மேட்ச் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீ சொன்ன மாதிரி பவுலர்ஸ் கீயா இருக்க போறாங்க நாளைக்கு ஃபைனல்ஸ்ல. ஆர்சிபியா ஜிடியா யாருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கு உன்னை பொறுத்த வரையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்க போறேன் இந்த ரெண்டு டீமுக்கும்? டாஸ் வின் பண்ற டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். இந்த அகமதாபாத்ல மட்டும் எதுவுமே டாஸ் ஓரியன்ட் கிரவுண்டாவே மாறிடுச்சு அகமதாபாத். அந்த அதில் அதை மறந்துடக்கூடாது. லாஸ்ட் 6 IPL ஃபைனல்ஸ் வந்து 4 கேம்ஸ் சேசிங் சைடு தான் வின் பண்ணியிருக்காங்க. அதை கருத்துல வச்சா ஸ்டாட் சொல்றபடி பார்த்தா சேசிங் அட்வான்டேஜ். ஆனா பிக் கேம் ப்ரெஷர் ஃபைனல் இதுவும் ஒரு சைடு பார்த்தோன்னா குழம்புது எனக்கு. ஐயோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி உங்களை 230 அடிக்கலாமா, இல்லைன்னா சேசிங் எடுத்தே உங்களை பொட்டம் கட்டிடலாமா நம்ம போலர்ஸ் வச்சு. ஆர்சிபி கிட்ட டிஃபெண்ட் பண்ணக்கூடிய போலர்ஸ் இருக்காங்க. ஓவரா ரன்னும் கொடுக்க மாட்டாங்க, பயங்கரமா விக்கெட்ஸ் எடுத்துட மாட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல சொல்றேன், மிடில் ஓவர்ஸ்ல 6 கொடுத்தா போடுவாங்க. அந்த 2 ஸ்பின்னர்ஸும் நியூ பால்ல பவர் பிளேல வச்சு நிமித்திடுவாங்க 2 பிளேயரும். ஏசல் புவனேஷ்குமார் ஆளுக்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலே கேம் கண்ட்ரோல் வந்துடும். அதான் எனக்கு தெரிஞ்சு சேசிங் சைடுக்கு அட்வான்டேஜ். ஆர்சிபிக்கு 62 தரலாம். 38. ஓகே ஓகே, இப்ப எனக்கு இங்க ஒரு டவுட்டு. நாளைக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜிடி பிக்சர் ரெடி பண்ணிட்டு ஒரு மாதிரி டியூவோ இல்ல மழையோ பெஞ்சா என்ன ஆகும்? பெஞ்சதுன்னா ஜிடியும் மாட்டுவாங்கன்னு சொல்ல வரேன். இது வந்து சென்னை போலிங் அட்டாக் கிடையாது. உனக்கு வந்து அப்படியே ஓடி வந்து சும்மா ஒரு 130 அப்படியே ஒரு பூ விடுற போலிங் கிடையாது. அவங்க கிட்ட சிங்கு போடுற மாதிரி 2 போலர் இருக்காங்க. 10 குறிக்கு டஃபி ஆடினாலும் ஆடுவாங்க. இப்ப நினைச்சு பாரு ஆர்சிபியோட போலிங் அட்டாக்கு. ரஷிக் தார் சலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிடுவாரு. ஷெப்பர்டையும் ஆட வச்சானா எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து ஈஸியாலாம் அந்த ராஜஸ்தான் கிட்ட அடிச்ச மாதிரிலாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல வர மாட்டாங்க, ஜெயிக்கலாம். ஆனா வந்து சொதப்பாத பேட்டிங் ஆகணும். திருப்பி அந்த டாப் 3 கையில தான் இருக்கு. டாப் 3ல டாப் 1 மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த சுதர்சனை மட்டும் அவுட் எடுக்கலன்னா ஆர்சிபி கஷ்டப்படுவாங்க. அப்படி அவுட் எடுத்துட்டாங்கன்னா இது ஆர்சிபி கேம் தான். கில் பட்லர்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆர்சிபி அவெல்லாம் டக்கு டக்குன்னு அவுட் எடுத்துருவாங்க. மிடில் ஓவர்ஸ் போச்சுன்னா எதையா பண்ணி சுயேஷ் சர்மாவோ குருணல் பாண்டியாவோ எதையா பண்ணி கேட்டு எடுத்துருவாங்க. 10 குறிக்கு மேன் ஆஃப் தி கோல்டன் ஆம் ஷெப்பர்ட் வருவாரு. திடீர்னு ஒரு நல்ல பால் போடுவாரு. லாஸ்ட் இயர் ஒரு ஞாபகம் இருக்கும், ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு பால் நல்ல பால் போட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச்ல போட்டதெல்லாம் மொக்க பால், ஒரே விக்கெட் முடிச்சு விட்டாங்க. அவர் ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாம் ஷெப்பர்டை கலாய்க்கிறாங்க. வந்தாருன்னா 2-3 6 வைப்பாரு. டக்குன்னு எதையோ பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. என்னவோ பண்ணுவாரு, கேட்சும் விடுவாரு. அதுவும் வேற விஷயம். பட் ஜிடி லைட்டா எடுத்துக்க கூடாது இந்த ஆர்சிபி டீம். ஓகே, இப்போ வந்து நீ ஆர்சிபி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்ட, ஒரு 62% கொடுத்துருக்க. சேம் நானும் அதே தான் சொல்றேன். ஒரு 60% வந்து ஆர்சிபிக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஜிடிக்கு எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 40%. சின்ஸ் அவங்க பவுலிங் நல்லா இருக்கு, டாப் 3 நல்லா வளர்றாங்க அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணா நாளைக்கு ஜிடி வின் பண்ணலாம். இல்ல சொதப்பிட்டாங்க பவுலர்ஸ், டாப் 3ல ஒருத்தர் காலி, ஃபர்ஸ்ட் இதுல பவர் பிளேயரே காலி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி நாளைக்கு வின்னு கன்ஃபார்ம் ஷுவரா. நாளைக்கு ஆர்சிபி வின் ஆயிரும். எனக்கு ஆர்சிபி வின் ஆறதுல கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆர்சிபி வின் ஆறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் டைட்டில் அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா 18 வருஷமா கஷ்டப்பட்ட ஒரு டீம் லாஸ்ட் இயர் ஒரு கப் அடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் கப் அடிக்க போறாங்கன்னா சந்தோஷம் தான் போடுவேனே தவிர நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனா அது செலிப்ரேட் பண்ணதை கொஞ்சம் செட்டில் தான் பண்ணுங்க. போன வருஷம் என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் தேவையில்லாதது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா இது நடக்குமோ அப்படின்னு தோணுது, இந்த மாதிரி நடக்குமோன்னு தோணுது. இப்ப ஆர்சிபி அவங்களோட ஐடில் யாருன்னு தெரியும் உனக்கு? ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஐடில், ஆர்சிபியோட ஐடில். அந்த ஐடலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணாலும். நீ பாத்திருப்ப ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும், டிராவிஸ் ஹெட் நல்லா போட்டு நல்லா போடல, அவர் விக்கெட் முன்னாடியே போயிடுச்சு, அந்த ஐடியல் விக்கெட் போயிடுச்சு. டிராவிஸ் ஹெட்டுக்கிட்ட ஏதோ கிளாஸ் சும்மா வாய் வார்த்தையா ஸ்லெச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவரும் கை கொடுக்க வரும்போது கை கொடுக்காத போயிட்டாரு. உடனே இவனுங்க போயிட்டு டிராவிஸ் ஹெட் ஒய்ஃப், அவரு, அவங்க குழந்தை, அவங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் தோண்டி போட்டு அடிக்கிறானுங்க. இது நான் பார்க்கும்போது யோ கேமா பாருங்கடா. உங்க ஐடியல் வந்து ஓகே, அவரு குடிக்கல, அவரு பேசாம போயிட்டாரு. பாரு, ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல கை கொடுத்துட்டு போறாங்க, ஓகேவா? நீங்க அந்த கேமா பாருங்க தான் சொல்றேனே தவிர இந்த மாதிரி போய் பர்சனலா அட்டாக் பண்ணும். கிரவுண்ட்ல பாரு, கிரவுண்ட்ல போயிட்டு அங்க போயிட்டு ஃபேன்ஸ் கிட்ட வம்பிழுக்கிறது, இதெல்லாம் வந்து ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றது கிடையாது. இந்த ஐடியல்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க பாத்தியா, அவனுங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்றாங்க. இன்னொரு ஃபன்னியா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. எப்போ கிளின் பிலிப்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது, பிலிப்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த லைட் பல்புல செய்வாங்களா, அந்த ஹேண்டில் போயிட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க, கமெண்ட் போட்டுருக்காங்க, கோலிடா அவருடா இவருடா, அவரை பத்தி உனக்கு தெரியுமா, நீ இல்ல ஒரு ஆளே இல்ல யோ. அவன் அந்த கிளென் பிலிப்ஸுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லையா? இது பல்பு கம்பெனி வச்சிருக்கவையா, இவனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எதுக்கா இவனுக்கு அவ்வளோ ஒரு இதுவா இருக்காங்க, மேடா இருக்காங்க, ஒரு கிரேஸா இருக்காங்க அந்த ஒரு ஐடலுக்காக அப்படின்னும் போது இது பார்க்க வேணா நல்லா இருக்குமே தவிர பின்னாடி நீ பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்படுறவங்களோட நிலைமை யோசிச்சு பாரு.
இப்ப டிராவிஸ் ஹெட்டோட வைஃப்லாம் என்ன பண்ணாங்க சொல்லு, அவங்கள போயிட்டு அசிங்க அசிங்கமா 7-8 இருந்தாங்க. திட்டி வச்சிருக்காங்க. அசிங்கமா திட்டி வச்சிருக்காங்க. லாஸ்ட் போஸ்ட போய் எடுத்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒண்ணு இங்கேயும் நடக்குது. யாருக்குன்னு தெரியும், ஒருத்தர் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்து டாப்ல இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இப்ப சிஎம்மா இருக்காரு. அவரோட ஃபேன்ஸும் இதே தான் பண்றாங்க. ஒருத்தர் கிங் ஆஃப் கிரிக்கெட், இன்னொருத்தர் கிங் ஆஃப் கோலிவுட். 2 பேர் ஃபேன்ஸும் இதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றாங்க. இது வந்து ரொம்ப 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 தப்பு. இது வந்து நீங்களா திருந்தணும் தான் நான் நினைப்பேனே தவிர, நான் இப்ப போய் இப்ப நான் சொல்றேன், இதுக்கே அவ்வளவு பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பாரு. நீ என்னடா சொல்றது, எங்க ஆளோட கிளாஸ பாத்தியாடா, மாச பாத்தியா? நான் ஒத்துக்கிறேன்டா, எனக்குமே கோலி பிடிக்கும்டா, அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்குமே தெரியும்டா, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு நானும் சொல்லுவேன்டா. பட் நான் அவருக்காக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். இந்த ஒரு குவாலிட்டி இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. நாங்க எங்களுக்குள்ள பேசிப்போம், ஆர்சிபி மொக்க, சிஎஸ்கே மொக்க அப்படின்னு எனக்குள்ள பேசிப்போமே தவிர, பர்சனலா போயிட்டு எங்க வீட்டுல இருக்கவங்களையோ நான் அவங்க வீட்டுல இருக்கவங்களே திட்டவே மாட்டோம். இதை பண்றது அந்த ஐடியல்னு சொல்லி தலையில கொண்டாடுற அந்த 2 பேருக்கும் சேர்த்தே தான் சொல்றேன். கிங் ஆஃப் கிரிக்கெட்டுக்கும் கிங் ஆஃப் கோலிவுட்டுக்கும் சேர்த்தே தான் சொல்றேன். அவங்களோட ஃபேன்ஸ் தான் இதை பண்றாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். நீ இதை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது. கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் தேவையில்லாதான். நம்ம ஊர்ல தான் ஒரு விஷயம் இருக்குல்ல, கிரிக்கெட்டும் சினிமாவும் ஒரு மாதிரி ஒரு காட் லெவலுக்கு நினைப்பாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலோ. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், அது வந்து ஒரு ஸ்போர்ட், அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட். தெரியாது. ஒரு என்டர்டைன்மெண்ட், அது என்டர்டைன்மெண்டா பார்க்கணும், ஸ்போர்ட்டா பார்க்கணும். அதை விட்டுட்டு பர்சனலா போய் பர்சனல் அட்டாக் பண்றதோ, இல்ல அவனை பத்தி இவன் பேசுறதோ, இவனை பத்தி அவன் பேசுறதோ, சரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கூட விட்டுலாமே, தேவையில்லாத அவங்க குடும்பத்துல இருக்கவங்களை எதுக்கு எடுக்கிறானுங்க? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி சிரிக்கும்போது உனக்கு வெறுப்பாகுதுல பார்த்த ஆர்சிபி ஃபேன்ஸ், இதே மாதிரிதான் இன்னொருத்தர் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீ சொல்லு கண்டினியூ பண்ணு. அதான் டீம் ஸ்போர்ட்னு எல்லாம் மறந்துடுறானுங்க. ஆக்சுவலி ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா ஆர்சிபி டீம் எடுத்து பாருங்க, ஒன்லி விராட் கோலி மட்டும் அடிச்சு 150 கப்பு 400 கப்லாம் அடிக்க முடியாது. போலர்ஸ் வரணும். 18 வருஷத்துல நம்மளே, நானே ஆர்சிபி ஃபேன், அஜயும் ஆர்சிபி ஃபேன், நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன் இருப்பீங்க. 18 வருஷத்துல அவங்க டீம் எடுத்த லட்சத்தெல்லாம் நம்மளுக்கே தெரியும். அவங்க எப்படி எடுப்பாங்க. பவுலிங் எடுத்தா பேட்டிங் இருக்காது. இப்ப சென்னை எடுத்தாங்களே ஒரு டீம், அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. பேட்டிங்ல 90 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன பிரயோஜனம்? எங்க ரன் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் டீமா இல்லையே. பேட்டிங்ல ரேங்கே இல்லையே. லாஸ்ட்ல எங்கேயோ இருப்பாங்க, 8வது இடத்துல. அந்த மாதிரி ஆர்சிபி அதேதான். ஆனா அவங்க ரேங்கிங் 1ல இருப்பாங்க எப்பயுமே. ஆனா அவங்களோட கிளட்ச் பிளேயர்ஸ் போலிங் இந்த பிக் மேட்சஸ் 0. அதனாலதான் 2016 டேவிட் வார்னர் துண்டா கப்படிச்சாரு. அந்த மாதிரி நடக்காது இனிமேட்டு. டேவிட் வார்னர் அடிச்ச மாதிரிலாம் தனியா சிங்கிள் ஹேண்டடா வந்து ஒரு டீமை வச்சு ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் டீம் வச்சு கப்படிக்கிறதுலாம் கஷ்டம். பட் அந்த பெருமை வந்து டேவிட் வார்னருக்கு தான் போவோம். விராட் கோலி மட்டும் நடிக்க சொல்ல. இது வந்து டீம் ஸ்போர்ட்டா பாருங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் தான் வந்து ஆர்சிபி கேப்டன் ஆகி 2 கப் அடிக்கணும்னு இருந்திருக்கு. அடிக்கிறாங்க. இப்ப இது அவங்களோட டைம். இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதை என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நம்ம பங்காளிக்கு தானே கப் அடிக்கிறானுங்க, வேற எவனோ அடிக்கிறானா கப்பு. ஆனா அவங்க ஃபேன்ஸ் தொல்லை தாங்காது, அது ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் தலைவலியா இருக்குமே. ஜெயிச்சுட்டா ஒரு 18 மேட்ச் போட்டுருங்க சேப்பாக்கல, ஆர்சிபி சிஎஸ்கே 18 நாங்க ஜெயிச்சிருவோம்னு வாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் வந்து தூக்கி போடுங்க. இந்த மாதிரி பண்ணி பேட்டர்ஸ் வேணா பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி அபியூஸ் எல்லாம் பண்றதுதான் அது தலைவலி. அது தேவையில்லாத ஆணிங் தான். அவ்வளவு டைம் இருக்கு போல இருக்கு நம்ம பீப்புள்ஸ்க்குலாம். அங்க போய் அவங்க இன்ஸ்டா ஐடியை பார்த்து உள்ள போய் ஒரு கமெண்ட்டை போட்டு டேய் கிங் என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. ஆக்சுவலி விராட் கோலி ஒன்று சொன்னாரு, அப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சது. தி ரியல் ஃபேஸ் ஆர்சிபியோட பாட்காஸ்ட்ல கேட்டாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு வந்து பிரின்ஸ் யாதவ் ஒரு பால் போட்டார்ல, ஒரு மாதிரி பயங்கரமான இன்கமிங் டெலிவரி போட்டு நிறைய இருந்தது. அந்த மேட்ச்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த மாதிரி பால்ஸ் தான் எதிர்பார்க்கறேன். யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்தாலும் எனக்கு சேலஞ்சு கொடுக்குற பிளேயர்ஸ் தான் எனக்கு எதிர்பார்க்கறேன். அவங்க என் விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, எண்ட் ஆஃப் த டே நான் வந்து கை கொடுத்துருவேன் தான் சொன்னாரு. பட் டிராவிஸ் ஹெட் கணக்குல வந்து அது பண்ணல அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, கேம்க்கு அப்புறம் இப்போ யாராவது வந்து எங்கிட்ட ஜென்யூனா அட்வைஸ் கேட்கறாங்க, நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அந்த மாதிரி கேட்கறாங்கன்னா, அவர் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். எனக்கு எப்படி ஆச்சு, நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளேயர் டெவலப்மெண்ட் மென்டாலிட்டியில இருக்கிற பர்சன் ஆயிட்டார். இப்ப அவரோட அக்ரெசிவ் வேற இருக்கு. அக்ரெசிவ் வேற தாண்டியாச்சு. ஒரு 28ல இருந்து 32 வரைக்கும் ஒரு நல்ல அக்ரெசிவ் வேற இருந்துச்சு. விக்கெட் எடுத்தாலே போலர் செலிப்ரேட் பண்றதோட அவரு தான் செலிப்ரேட் பண்றது அதிகம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப அது பண்றாரு இப்பயும். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. நீயே பாத்துக்க, நிறைய இந்தியாக்கார மேட்ச்ல கூட அவே பேட்ஸ்மேன் அடிச்சாலும் போய் கை கொடுக்குறாரு. முன்னாடி எல்லாம் பண்ண மாட்டாரு. சைலண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க டக் அவுட்ல. நீ நல்லா பார்த்தா தெரியும். அதான் ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். விராட் கோலியே இப்ப ஜாலியா கிரிக்கெட் என்ஜாய் பண்ணி ஆறாரு. நீங்க ஏன் தேவையில்லாத அவனை போய் அடிக்கிறீங்க? ஒரு பாயிண்டே இல்ல இதுல. விராட் கோலியே சொல்ல டே நீ போய் அவன் அடி அப்படின்ட்டு. அவரே டே இல்ல ஒரு மேட்ச். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான்,
இது கன்ஃபார்ம் விராட் கோலிக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. ஒரு வார்த்தை அவர் சொன்னா இவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் உண்மை சொல்றேன், டிராவிஸ் ஹெட்டோட ஃபேவரட் பிளேயர் விராட் கோலி தான். அவர் நிறைய இதுல சொல்லியிருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசியிருப்பாங்க கன்ஃபார்மா. டிராவிஸ் ஹெட்டுக்கும் தெரியும் விராட் வந்து இன்டென்ஷனலா பண்ண வச்சிருப்பாருன்னு அவருக்கும் தெரியும். ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும். ஃபேன்ஸ் பேண்டர் வந்து அது வந்து இந்தியாவில வந்தா அந்த இது இருக்கும். எஸ்பெஷலி ஃபுட்பால்ல நிறைய நடக்கும், பட் கிரிக்கெட்லயும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இதெல்லாம். நிறைய அந்த ஃபேன் வார்ஸ்லாம் போகுது. லாஸ்ட் இயர் கூட நீ பார்த்துருக்க ஆர்சிபி கப் அடிச்சு சொன்னால. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆர்சிபி அது பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் மெச்சூர் டீம் ஆயிடுவாங்க. 2 கப் அடிச்சிட்டாங்களே, விக்டரிஸ் வச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி சகிப்பு தன்மை வரும். நெக்ஸ்ட் டைட்டிலும் அடிச்சிட்டாங்கன்னா சொல்றேன், தேர்ட் டைட்டிலும் அடிச்சுட்டா சொல்றேன். ஆனா ஓவரா பண்ணுவாங்க, அது ஒத்துக்கிறேன். தலைகணும் எங்கேயும் டைட்டில் இன்னும் அடிக்கல, 2வது டைட்டில் இன்னும் அடிக்கல, இப்பதான் அடிக்க போறாங்க. இல்ல அடிப்பாங்கன்ட்டு வேண்டிக்கிறாங்க. எவனுக்கு தெரியும், ஜிடியும் நல்லா பண்ணலாம். அதான் ஆர்சிபிக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் நான் கொடுத்துடுறேன். இப்பயே அப்பர் ஹேண்ட் ஆர்சிபிக்கு தான். ரபாடா தடையை தாண்டிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு ஒரு மாதிரி 50% வின்னிங் பர்சன்டேஜ் போயிடலாம். ரஷீத் கான் கிட்ட விக்கெட் விடாது இருந்தா கம்ப்ளீட்டா ஜெயிச்சுலாம் தோணுது. இது 2 மட்டும் பண்ணோம். என்ன தெரியுமா பண்ணோம், விராட் கோலிக்கு அப்புறம் இன்னொரு ஐடியில வந்து அவங்க ரெடி பண்ணணும். ரஜத் பட்டி தான் டெவலப் ஆகாது, பட் ஆனா விராட் கோலி அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டா தெரியல. பட்டிதார் யங்ஸ்டர் கிடையாது, 32. அவரும் யங்ஸ்டர் இல்ல, அவரும் யங்ஸ்டர் இல்ல. ஒரு யங்ஸ்டர் அவங்க ஒரு ஐடியில டெவலப் பண்ணலாம். அந்த டீமுக்கு இவன் தான் வந்து ஃபேஸ் அப்படின்னு டெவலப் பண்ணலாம். விராட் கோலி எவ்வளவு நாள் இருக்க போறாருன்னு தெரியல. இப்ப நீங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டோனி போயிட்டாருன்னா சஞ்சு இருக்காரு அப்படின்னு நீ ஒரு ஃபேஸ காட்டலாம். அதுதான் டோனி போயிட்டாருன்னா சஞ்சு இருக்காரு, ருத்ராஜ் இருக்காருன்னு ஒரு ஃபேஸ் காட்டலாம். சஞ்சுக்குலாம் எவ்வளவு மாசம் இங்க இது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்சிபி ஒரு ஐடியில வந்து ஃபேஸா நிறுத்தணும் ஆர்சிபிக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது யாரா இருப்பா இப்போ இருக்க கரண்ட் டீம்ல, இல்ல புதுசா யாராவது எடுப்பாங்களா? எனக்கு என் தலைவன் குணால் பாண்டியான்னு நினைக்கிறேன். என் தலைவன் குணால் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு படிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஆடினார்னா சொல்றேன், அவர் மேனேஜ்மெண்ட் மட்டும் அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து இங்கேயே வச்சுக்கிட்டாங்கன்னா விராட் கோலி எவ்வளவுதான் ஃபீல் ஆனாலும் இத்தனை வருஷம் வச்சாங்கல்ல, அந்த ஒரு ஃபெய்த் அவர் மேல வச்சாங்கன்னா மேபி தேவ்தத் படிக்கலும் வரலாம். ஏன்னா மறந்துடக்கூடாது, அவரும் கேரளா அண்ட் பெங்களூர் பாய் தான். 2 ஸ்டேட்டும் ஆடி இருக்காரு. ஒரு மாதிரி அந்த ஹோம் கனெக்ஷனும் இருக்குல்ல, நீ சொன்ன சாம்சங் கதைக்கு தான். அவரையும் போஸ்டர் பாயா மாத்தலாம். ஏன்னா இப்ப அவரும் 22, 23 வயசு தான், யங்ஸ்டர். ஒரு 10 வருஷம் ஆடலாம் ஆர்சிபி டீம். நெக்ஸ்ட் 10 வருஷம் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்பயே ஆர்சிபிக்காக அவர் வந்து 400 ரன்ஸ் டெபியூ சீசன்ல அடிச்சாரு. இந்த சீசன் பார்த்தோன்னா நியர் டு 550 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி காட்டுறாரு. அப்புறம் அக்ரெசிவ், நீ கேட்டல நம்மளுக்கு எப்படி ருத்ராஜ் வந்து ஃபாஸ்டா போட்டு அப்படியே டச் பண்ணி விடுவார்ல 6 போகும், அந்த மாதிரி லெஃப்ட்ல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவரு தான் பெட்டர் சூட்டட் கோலிக்கு ஒரு ஃபேஸா வைக்கணும். பட்டிதார்லாம் வந்து பட்டிதார் படிக்கலுக்கு நான் சொன்னேன், படிக்கல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணி டீம்லயே வச்சுக்கணும். எவ்வளவுதான் ஃபெயில் ஆனாலும் மட்டமானாலும் சொல்றேன், அவர் அப்படியே வச்சுக்கணும். அவரை ரீடைன் பண்ணிட்டு மீதி எல்லாம் பாத்துக்கணும் அப்படி இப்படின்ட்டு. குருணால் பாண்டியா ஐ திங்க் 33, அவர் இன்னும் ஒரு 3 to 4 years ஆடுவார் மேக்ஸிமம். ஏன்னா அவருக்கு டைம் முடியுது. ஏன்னா அவரெல்லாம் 30 years அப்புறம் தான் அவரோட கெரியர் வந்து ஜொலிச்சுன்னு சொல்லலாம். ஹார்திகாச்சும் ஒரு 25லயே ஜொலிச்சிச்சு. ஒரு மாதிரி இந்தியாவுக்கு வந்து அப்படியே நல்லா பண்ணி வேர்ல்டு கப் வந்து 2020 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் ஐபிஎல் லெவலில் ஒரு லெஜண்ட் ஆஃப் த சாரோ தான் அந்த குருணால் பாண்டியா. பட்டிதார் கேஸ் என்னன்னா, பட்டிதாருக்கும் 32 வயசு ஆகுது, 32 ஏஜ். நீ சூரியகுமாரும் இதே கணக்கு தான் வரும். ஏன்னா அவரும் அப்பதான் டெபியூ பண்ணாரு இந்தியாவுக்கு. எனக்கு தெரிஞ்சு டெபியூ பண்ணுவாரு பட்டிதார். எனக்கு தெரிஞ்சு அந்த சூரியகுமார் ஸ்பாட்ல ஸ்ரேயஸ் ஐயரும் அவரும் டெபியூ பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி T20 டெபியூ வரதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேபி கேப்டனா கூட ஆகலாம். இந்த டைட்டில் அடிச்சா செம்ம வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவர் அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டு லிட்டரலா சூரியகுமார் அடிக்கிற மாதிரி எல்லா சைடும் அடிக்கல. ஆனா பட் ஹெவி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருல, மிடில் ஆர்டர்ல எவ்வளவு 6 தெரியுமா அடிச்சிருக்காரு? 32 6 மிடில் ஆர்டர்ல யாருமே அடிச்சது இல்ல. ஹைன்ரிக் கிளாசன் கூட அடிச்சது இல்ல அந்த ரெக்கார்டை. நீ அப்படின்னா பாரு, ஹைன்ரிக் கிளாசனே அடிச்சது இல்ல அந்த ரெக்கார்டை. ஆனா 550 ரன் அவர் அடிச்சிருக்காரு. ஹைன்ரிக் கிளாசனே 32 6 எல்லாம் அடிக்கல, 28 27 தான் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பட்டிதார் ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு லெகசி கேப்டனா மாறிடுவாருன்னு தோணுது. அந்த கம்பீர், ரோஹித் சர்மா, டோனி, அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அந்த ஸ்டேட்டஸ்ல இவரையும் பொறுத்திருங்க. அந்த ஒரு கேபினெட்ல இவர் போட்டோவே வீங்க. ஏன்னா இப்ப 2 பேக் டு பேக் ஃபைனல் கூட்டு போயிட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி லிட்டரலா. ஆனா நிறைய பொருத்தம் இருக்குல்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கும் பட்டிதாருக்கும். கேப்டன்சி ஸ்டைல்ல சொல்ல 2 பேரும் ஒரே மாதிரி மிடில் ஆர்டர் பேட்டர், கரெக்டா ஆடுறாங்க, ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுறாங்க. அட் தி சேம் டைம் வந்து ரெண்டு ஃபைனல் கூட்டு போற அளவு கெபாசிட்டி இருக்க 2 பிளேயர் வந்து இவங்க 2 பேர் தான். இருக்க 2 டீம் இதுவரை 18 வருஷமா கப்பே அடிக்காத ஒரு டீம் ஃபைனல்ஸ் தூக்கி போய் வைக்கிற ஒரு கெபாசிட்டி இருக்க பிளேயர்ஸ் இவங்க 2 பேர். வேற யாரும் மறந்துடக்கூடாது. 10 வருஷம் கப்படிக்கல ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்கும் போது 10 வருஷம் கப்படிக்கல. 2014 லாஸ்ட் கப் போன டெக்கேட், இந்த டெக்கேட்ல அடிச்சு கொடுத்தாரு. ஒரு மாதிரி டீம் பார்த்தோன்னா அதே டீம் தான், ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபில் சால்ட்டையும் மிச்சல் ஸ்டார்க்கையும் எடுத்தாங்க ஆக்ஷன்ல. 2 கன் பை அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு. தெரிஞ்சு அது 2 வச்சு சும்மா அப்படியே உடடா பவர் பிளேவை அடிச்சு நிமித்துறா பவர் பிளேவை முடிச்சு விட்டாரு. ரசிலும் பத்தாக்குறைக்கு 16-18 விக்கெட், பேட்டிங்ல ஒரு 300 ரன் தேவைப்படும் போது அப்புறம் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. பஞ்சாபியும் கூட்டு போய் ஃபைனலுக்கு கூட்டு போயிருக்காரு.
இது வந்து நான் பார்த்து பஞ்சாப் ஃபைனல் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா இல்ல பாக்கலையானே தெரியல, எனக்கு ஞாபகமே இல்ல. 13 வருஷம் 2014 தான் அவங்களும் வந்தாங்க. கேகேஆரும் பஞ்சாப் கிங்ஸும் அப்போ ஃபைனல்ஸ் ஆனாங்க 2014. அப்போ கேகேஆர் தான் வின் பண்ணாங்க கௌதம் கம்பீர் கேப்டன்சில. பியூஷ் சாவ்லா அந்த வின்னிங் ரன்ஸ் அடிப்பார் பெங்களூர்ல. அந்த மாதிரி தான் லாஸ்டா பஞ்சாப் ஃபைனல்ஸ் ஆனது. லாஸ்ட் இயர் தான் வந்து ஒரு வந்தாங்க ஆல்மோஸ்ட் 12 to 13 இயர்ஸ். பட்டிதார் கேஸ்ல என்னன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கலாம் ஐபிஎல்ல, ஆனா அவனுக்கு நீ அலைன் பண்ணி டீமா விளையாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இண்டிவிஜுவல்ஸ் நீ வச்சுக்கலாம் உன் டீம்ல, என்கிட்ட 10 மேட்ச் வின்னர் இருக்கு 40 மேட்ச் வின்னர் இருக்குன்ட்டு. மும்பையோட தான் வச்சிருக்கான் எல்லாரையும், எங்க ஜெயிச்சானா இல்லையே. ஒட்டியா வச்சு ஒன்னும் ஜெயிக்க முடியல அவங்களால. அவனோட 2020 ஸ்குவாட் அப்படியே இருந்தது, ஜெயிச்சானா ஜெயிக்கலையே. அவனோட அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஸ்குவாட் இருந்தது. அவனோட எல்லா பிளேயரும் எடுத்து செமையா வச்சிருக்காங்க ரெக்கார்டு. ரோஹித் சர்மா 5000 ரன், சூரியகுமார் 4500 ரன், ஹார்திக் பாண்டியா 3000 ரன் கிட்ட, 50-70 விக்கெட் எடுத்துருக்காரு. திலக் வர்மா கிட்ட ஒரு 2000 ரன்ஸ் இருக்கு. இவ்வளவு ரெக்கார்ட் இருக்கு. சாண்ட்னரி, வில்ஜாக்ஸ், அப்கோர்ஸ் வில்ஜாக்ஸால வர முடியல பாதி டோர்னமெண்ட். இருந்திருந்தா மேபி அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க அந்த பிளேயர்ஸ்க்கு. இவ்வளவு பிளேயர் இருந்தும் இவங்களால பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாலும் வச்சு ஜெயிக்க முடியல. ஆனா பட்டிதாரிட்டி எல்லாமே இருக்கு, இருந்தாலும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ல. அதுல தானே கேப்டன்சி டெஸ்ட் ஆகும். ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட் கேப்டன் இவரும் ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டன். ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டன். பேட்டிங் இன்டென்ட் காட்டுறாருல, வந்தோடனே அடிக்கிறா பாத்துக்கலாம்டா கேட்டு வந்தானடா வீட்டா இருக்காண்டா ரமேஷ் ஷெஃபர்ட் வரைக்கும் இருக்காண்டா கீழே பேட்டிங் அடிக்கிறா பாத்துக்கலாம்டா புவனேஷ் குமாரோட 6 அடி பண்ணாரு அப்படின்ற ஒரு தில்லு எடுத்துட்டு வந்து ஆர்சிபி டீமோட மொரால் எங்கேயோ இருக்கு ஹை மவுண்டன்ல. குஜராத் எட்டி பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஒன்லி ரபாடா நினைச்சா பண்ண முடியும். ரபாடா கிட்ட தான் இருக்கு எல்லாமே. அதுவும் ரபாடாவை ஃபைனல்ஸ்ல 4 overs இன்சைட் பவர் பிளே போடுவேன். இன்சைட் பவர் பிளே போடுவேன் நான். ரபாடாவை ஃபுல் பஸ்ட் எடுப்பேன். ஏன்னா படிக்கலையும் அவுட் எடுக்க பார்க்கணும், கோலியும் அவுட் எடுக்க பார்க்கணும். 2 பேர்ல யாரா ஒருத்தர் நின்ட்டாங்கன்னா லாங் இன்னிங்ஸ் ஆடிவாங்க. பட்டிதார், அந்த டிம் டேவிட், ஷெஃபர்ட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா அந்த காம்போ வந்து எப்படியா ரன் வந்து அடிச்சுவாங்க. பிக் கேட்டகரின்னு வந்து ஒரு பட்டாஸ் மாதிரி படப்படன்னு அடிச்சிருவாங்க. அந்த ஓகே நீ சொன்ன மாதிரி வந்து சொல்லு. கில்லு பண்ணுவாரா நான் கேக்குறேன். கில்லு பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் வெளியே 2 ஓவர் அப்படிதான் கொடுப்பாரு. இன்சைடு பவர் பிளே ஒரு 2 ஓவர், அப்புறம் டெத்ல ஒரு 2 ஓவர் இப்படிதான் கொடுக்க போறாரு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா டெத்ல வந்து ரபாடா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. ஹார்ட் பால் ஷார்ட் பால்ஸ் போடுவார். யார்கர் மேபி ஏதாவது ஒரு அவர் அறியாமையே ஏதாவது போட்டா உண்டு, இதெல்லாம் போட மாட்டாரு. மோஸ்டா லெத்ல தான் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு கேம் சேஞ்சர் நான் உனக்கு சொல்றேன். அண்டர் ரேட்டட் பிளேயரு. சென்னையும் அந்த பிளேயரை விட்டாங்க. ஜேசன் ஹோல்டர் வந்தாரு, 17 விக்கெட் எடுத்துட்டு பட்டாமாய் பபாய் அப்படின்றாரு. 2 வாட்டி கோலி அவுட் எடுத்திருக்காரு. நான் நினைக்கிறேன் அவருமே நல்ல கீ. அதுதான் சொல்றேன், ஜிடியோட பவுலிங் யூனிட் மட்டும்தான் ஆர்சிபியை தடுக்க முடியும். அது நீ சொன்ன மாதிரி சிராஜ், ரபாடா, அப்புறம் ஹோல்டர், இவங்க 2 பேரும் நல்லா, இவங்க 3 பேரும் நல்லா போடணும். இவங்க 3 பேரை 2 overs கூட கம்பைன் பண்ணி போடலாம். ஈவன் நான் எல்லாம் இவங்க 3 பேருக்கும் முதல் 3 ஓவர் ரபாடா, சிராஜ், ஹோல்டர் 3 பேரையும் அப்படியே போடுவோம். அந்த ட்ராட் யாரையுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த ட்ராட் அப்படியே போடு. ஒரு சோக் பண்ணனா ஜிடி இப்படிதான் பண்ணும். அவனோட ஸ்ட்ரென்த் போலிங் தான், பேட்டிங் கிடையாது. டாப் 3 தான் அடிப்பாங்க. அவங்ககிட்ட லிமிட்டடான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதை வச்சுட்டு ஒரு 210, 220 இருக்கிற சேஸ் தான் பண்ணுவானுங்க அவனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தா. ஆனா அவங்களுக்கு 3 ஓவர் தள்ளிலாம் நான் சொல்றேன். ஏன்னா டெத் போலிங் ரொம்ப மட்டம் ஜிடி கிட்ட. இப்பயே சொல்லிடுறேன், ரொம்ப மட்டம் டெத் போலிங்லாம். யாருமே யாக்கர் போட மாட்டாங்க. உனக்கு நல்ல நபர் இருக்கும். குவாலிஃபயர் ஒன்ல என்ன நடந்தது? லாஸ்ட் ஒரு 7 ஓவர்ல என்ன எவ்வளவு ரன் குடிச்சு தெரியல, பாத்துருப்ப நீ. 7 ஓவர் 125 ரன் கொடுத்தாங்க. இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ரபாடாவை 4 ஓவர் முடி பவர் பிளேல. கோலி விக்கெட் எடுக்க பாரு எப்படியாச்சு. கோலி விக்கெட் எடுத்தனா அவங்க குவைட்டா ஆடுவாங்க கொஞ்சம் ஓவர்ஸ். அப்ப நீ ரஷீத் கான் இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு கொஞ்சம் அவனை செக்ல வைக்கலாம். ஜிடி கேப்டன் தான் இப்படி பண்ணணும். கில்லு சும்மா நார்மல் கேம் மாதிரி 2 ஓவர் இங்க 2 ஓவர் வெளியே வச்சாருன்னா அவரை தேங்காய் உடைச்சு விட்டுருவாங்க அவருக்கு. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், என்னை பொறுத்த வரையும் சும்மன் கில் வந்து அகமதாபாத் கிரவுண்டை வந்து கரைச்சு குடிச்ச ஒரு ஆள். அந்த ஆள் நாளைக்கு வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவானா இந்த ரிசோர்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். யோசிச்சு பார்த்தா வந்து இதுவரையும் அவர் பண்ணதில்லை. இதுக்கு மேல பண்ணுவாரான்னு தெரியல. ஓகேவா? நீ சொன்ன மாதிரி பண்ணா அவங்களுக்கு அட்வான்டேஜ். பவுலிங்ல ஒரு சோப்பு போட்டு மேல அந்த டாப் 2 வச்சு அடிச்சிடலாம். ஒரு 200 ரன்னை கிராஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபின்னா ஜிடிக்கு வாய்ப்பு லேது. இங்கே சங்கூதிடுறேன் ஜிடிக்கு. இதுல இன்னொரு இப்போ சுப்மன் கில் இதை பண்ணலன்னா பட்டிதார் ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணுவாரு நான் சொல்றேன். ஏசல்வுட்ட 3 ஓவர் கொடுப்பாரு. புவனேஷ் குமார் 3 ஓவர் கொடுப்பாரு. எவ்வளவு நேரம் சாய் சுதர்ஷனால ஆட முடியும்? சாய் சுதர்ஷனை ட்ரபிள் பண்ண ஒரே போலிங் அட்டாக் ஆர்சிபி தான். அதையும் மறந்துடாத. இந்த லைன் அப் அகைன்ஸ்டா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லையும். அதனாலதான் சொல்றேன் ஜிடிக்கு அப்பர் ஹேண்டு இல்ல மீன்ஸ் அவங்க அண்டர் டாக்ஸ் தான் வராங்க இந்த கேமுக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா அவங்க 2 பேரும் அந்த போடுற நாகிங் லைன்ல இருந்து உங்களுக்கு செட் ஆகாது. இவங்க தான் ஏதாவது பண்ணி எப்படியாச்சு ஒரு 60 ஃபார் நோ லாஸ் எடுத்துட்டு வந்து 200 செட் பண்ணி ரபாடா, சிராஜ். சப்போஸ் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு டாஸ் தோத்துட்டாங்க,
ஆர்சிபி போலிங் எடுத்துட்டானுங்க. அவங்க 3 ஓவர் போடுறாங்கன்னு வச்சுக்கேன், விக்கெட் கொடுக்காதா ரன் 50 அடிச்சாலும் பரவாயில்ல, 55 அடிச்சாலும் பரவாயில்ல பவர் பிளேல விக்கெட் விடாத ஆனானா மேபி 210 போட்டு ஆர்சிபியை ஃபைனல்ஸ்ல ப்ரெஷர் போடலாம். ஏன்னா 200 இன் ஃபைனல்ஸ் சேசிங் அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் இல்லை. இருந்தாலும் ஃபைனல்ஸ் ஜெயிச்சது வந்து லாஸ்ட் 6 டைம்ல 4 டைம் சேசிங்னாலும் இது ஃபைனல்ஸ் ப்ரெஷர் கேம் வரும். பிளஸ் ரஷீத் கான் ஒரு தடை இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல, அதனால வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம் தெரிஞ்சு ஜிடி. ஓகே, நம்ம மோஸ்டா எல்லா ப்ராபபிலிட்டிஸும் சொல்லிட்டோம். யார் வின் பண்ணுவா, வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். ஆர்சிபிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆர்சிபி செகண்ட் ஹெட்ல அடிக்க போறாங்களா? ஒரே நிமிஷம். ஆர்சிபி செகண்ட் ஹெட்ல அடிக்க போறாங்களா, ஜிடி செகண்ட் ஹெட்ல அடிக்க போறாங்களா? இதுதான் வந்து பேட்டில். ஓகே, கீ பிளேயர்ஸ் சொல்லிடு. கீ பிளேயர்ஸ். இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஜாஷ் ஹேசல்வுட் ஃபைனல் தோத்தது இல்ல. இட்ஸ் ஆசி ஸ்டில் ஃபைனல்ஸே தோத்தது இல்ல. 2020 ஃபைனல்ஸ் எஸ்பெஷலி. ஃபைனல் போயிட்டா ஃபைனல் நாங்க தான். ஃபைனல் போயிட்டா உங்களுக்கு தெரியும் மிச்சல் ஸ்டார்க் என்ன பண்ணாரு 2024ல. ஒட்டார் பேர் ஒரு பால ஜிங்குன்னு வந்து அப்படி டிங்குன்னு ஸ்டெப் போயிடுச்சு. அந்த மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட் என்ன பண்ணுவாரு, ஜஸ்ட் ஷாட் லென்த்லேயே போட்டு கில்ல வந்து அந்த ஸ்லிப்ல அவுட் பார்ப்பாரு, இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்து கொடக்கலை பார்ப்பாரு. சுதர்ஷன் அடிச்சிருவாரு, ஏன்னா அவரோட ஸ்ட்ராங் ஜோனே ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். அந்த அப்படி தொட்டு விடுறது, பேச யூஸ் பண்ணி இப்படி விளையாடுறது, அப்பர் கட்டு, ஒரு மாதிரி அந்த பாயிண்ட் மேல ஒரு கட்டு, லாஃப்டர் கட்டு, புல் இதெல்லாம் அடிச்சிருவாரு. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல அடிக்கிறது புவனேஷ்குமார் தான் ட்ரபிளா இருக்கும். ஸோ அதனால ஏசல்வுட் ரொம்ப மெயினா இருப்பாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் இங்க ஆடினாங்கல்ல April 30th 150 ஆல் அவுட் ஆயிட்டாங்களே ஆர்சிபி. அந்த கேம்ல ஏசல்வுட் பிடிச்சி பழுந்துட்டாங்க 4 ஓவர் 60 ரன். அதனாலதான் சொல்றேன் ரொம்ப மெயின் போலர். இப்ப அவர் எப்படியாச்சும் ஒரு 40 ரன் கீழே கட்டுப்படுத்தி ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா நல்லதா இருக்கும் புவனேஷ்குமார் விக்கெட் எடுக்க சொல்றாரு. ஓகே, ஃபைனல் தாட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேன். அந்த மெயின் பிளேயர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு யாரு வந்து நாளைக்கு இதை வச்சுட்டு கேமே டிசைட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டில் தான் ஒண்ணு. எனக்கு வந்து சுதர்ஷன் அண்ட் புவனேஷ்குமார் பேட்டில் தான் கேமே டிசைட் ஆகும்னு தோணுது. நீங்க யார் வேணா சொல்லிக்கோங்க, பட்டிதார் அடிப்பாரு, கில் அடிப்பாரு, அவன் அடிப்பான், பட்லர் அடிப்பான், கோலி அடிப்பான், எல்லாம் ரபாடா விக்கெட் எடுப்பாரு. புவனேஷ்குமார், சாய் சுதர்ஷன் விக்கெட் தான், அந்த விக்கெட் தான் மேட்ரு. அதை எடுத்துட்டா ஜிடியை வந்து பலூன்ல காத்திறக்கி விட்ட மாதிரி ஆக்கி விட்டுலாம், கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. உனக்கு ஏதாவது அந்த மாதிரி பேட்டில் தான் இருக்கா? எனக்கு கேட்டீங்கன்னா நீ சொன்ன மாதிரி ரபாடா அண்ட் அவங்களோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேருமே, விராட் கோலியும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற பெத்தலும் சரி. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப் இருக்கு. கோலியை வந்து 5 டைம்ஸ் அவுட் எடுத்திருக்காரு ஹோல்டர். அது என்ன நினைக்கிறேன், மேபி அவரை வச்சு டெவலப் பண்ணலாமா? அவரை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பவர் பிளேலே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பவர் பிளேலே கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அவர் எடுத்துன்னு போயிட்டு 5வது 6வது ஓவர் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதாவது பவர் பிளேக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு நம்பர் 3 அந்த ஓவர்லயே வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3rd ஓவர்ல இருந்தே போட்டாருன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்ஸ்அப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ரபடா போடுறாரு, செகண்ட் சிராஜ், 3rd ஹோல்டர்னா அப்படியே மிக்ஸ்அப் பண்ணி தொடர்ந்து அவங்களே ஒரு 2 ஓவர் 3 ஓவர். ஆனா இதுல வந்து சிராஜை கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப மேல போட்டு ரன் போயிடுறாரு. சில டைம் ஸ்விங்க தேடி, சில டைம் ரொம்ப அரகுழி தேங்காய் போட்டு கீப்பருக்கு மேல ஒரு பைஸ் குத்துறாரு. ரொம்ப ஷார்ட் பால் போடுறேன், நான் உன் மண்டையை உடைச்சிடுறேன், உன் அவுட் எடுத்துற மாதிரி அப்படின்னு சும்மா வச்சாரு தேங்காய். பட்லர் எங்க 4 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் ஜம்ப் பண்றாரு, அங்க தாண்டி போகுதுப்பா. அதுதான், அதனாலதான் சொல்றேன் பட்லர் சாரி அந்த ஜேசன் ஹோல்டரும் ரபாடாவையும் டேண்டம் போடணும். சிராஜ் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு 2 ஓவர். நான் கேப்டனா தான் நான் அப்படிதான் பண்ணுவேன் இந்த டீம் அகேன்ஸ்டா. ஆல் அவுட் அட்டாக் போய் இவனுங்களை வந்து 8 ஓவர்ல இவனை முடிக்க பார்ப்பேன் கேம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட டேஞ்சர் பிளே இருக்கு. ஏன்னா உன்னோட 5th bowler வந்து ஒரு மாதிரி தான், ஜிடியோட 5th bowler ஒரு மாதிரி தான். பிரசித் கிருஷ்ணா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரே தேங்காய் தான் உடைப்பாரு. அவர்கிட்ட அந்த ஸ்லோ பால் கிடையாது, ஒரு மாதிரி கட்டர் எல்லாம் போட மாட்டாரு. ஜிடிக்கு அது அபாயமா கூட மாறும் என்ன பொறுத்த வரைக்கும். அது ஆமாமா, அதுதான் அவரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் இல்லாம ரஷீத் கான் வேற இப்போ ரஷீத் கான் தான் போறாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரஷீத் கான் போடுறாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு இந்த சீசன்ல. இவங்க 2 பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமுறுத்துறாங்க நம்மள. எங்கனாவது அதிகமா ரன்ஸ் கொடுத்து ஆர்சிபிக்கு 60% 80% கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, நாளைக்கு ஃபில்சால்ட் ஆடுவியா இல்ல வெங்கடேஷ் ஆடுவியா? யார் ஆடுவா 2 பேர்ல? வெங்கி தான் பிக் மேட்ச் பிளேயர். வெங்கி தான், சால்ட்டுக்கு பதிலா வெங்கி ஆடிட வேண்டியதான். 2 பேருமே ஆடணும். 2 பேருமே நாமும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. 2 பேரும் ஆடலாம். எப்படி யோசிப்பாங்கன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட வெளியே வச்சுட்டு நீ ஃபில்சால்ட்ட உள்ள எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், சுயா சர்மா போலிங் போட்டு முடிச்ச உடனே அப்படியே ஷெஃபர்ட கூட்டு வரலாம். சப்போஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போலிங் போறான்னு வச்சுக்கேன், எப்படி ட்ரை பண்ணுவ? 4 ஃபாரினர் ஆட்டாங்கன்னா எப்படி ட்ரை பண்ண முடியும்? எனக்கு அதுதான் தெரியல. 4 ஃபாரினர்னா யார் வர போறா அவனுக்கு? எனக்கு தெரிஞ்சு டஃபி அவங்க போக மாட்டாங்கன்னு தோணுது. அகமதாபாத்ல போனாங்கன்னா ஆர்சிபி அடி வாங்குவாங்க.
ஏன்னா அவர் வந்து விக்கெட் எடுக்கலாம், உனக்கு நல்லா தெரியும் ஃபைனல்ஸ் இந்தியாவுடைய ஒரு மாதிரி மட்டமா தான் போட்டாரு. அவர் தான் வந்து அந்த முதல் ஒரு 15 ரன் கொடுப்பாரு சஞ்சு சாம்சனுக்கு. அங்கிருந்து வச்சு உரின்னு உரிச்சிருவாங்க அந்த அட்டாக்கையே. என்ட்ரியாவது கிண்ட்ரியாவது அடிச்சு பொழுதுட்டாங்க. டஃபி ஆறது ஒரு பாயிண்டே கிடையாது அகமதாபாத்ல. அதுக்கு அந்த ரசிக்தாரே ஏதாவது பண்ணிக்கிட்டே தர்றாப்ல, நல்ல லைன்ல இருந்து போட்டு. ஐட்டம் கொஞ்சம் குட்டி வேற, ஒரு மாதிரி ஸ்கிடாகி வந்து திடீர்னு நல்ல பால் போட்டுறாரு அவரும். சோ அதனால கொஞ்சம் பிரச்சனை தான் அந்த இதுக்கு. ஓகே, அப்ப ஃபாரினர்னு பார்த்தா ஃபில் சால்ட், அதுக்கப்புறம் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டிம் டேவிட், அதுக்கப்புறம் யாரு ரொமாரியோ செக்கோட் வருவாரா? 3 பேர் தான் ஆடுவேன். ஃபர்ஸ்ட் bowling போறேன்னா நான் 3 பேர் ஆடுவேன். அதனாலதான் அவருக்கு பதிலா வெங்கடேஷ் வந்தாரு. நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் bowling போடுறேன்னா பட்டிதாரா இருந்தா அந்த 2 பேருமே ஆடிடுவேன். வெங்கடேஷரையும் ஆடுவேன், ஃபில் சால்ட்டையும் ஆடுவேன். ஏன்னா ரபாடாவை வந்து ரபாடா லைன் லென்த், சிராஜ் லைன் லென்த் எல்லாம் மாத்தினா சால்ட் ஏதாவது ஒன்று கச்சம்சம் சுத்தி ஒரு 30 ரன் டக்கு அடிச்சிட்டாருன்னா பிரஷர் விராட் கோலி மேலே படிகள் மேலே வராது. இல்லைன்னா அப்புறம் அவங்க வந்து ஏறி உட்காந்துருவாங்க தலை மேல. அந்த 3 bowlers வந்து நல்லா ஹார்ட் லைன்ஸ் போட்டு காண்டேத்தி விட்டுருவானுங்க. அதுக்காக 2 பேருமே ஆடலாம். நீ பிரச்சனையே அங்கதான், சால்ட்டும் பட்லரும் அவங்களோட ஃபார்ம்ல இருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியல. அது பிரச்சனை. ஆனா சால்ட் வந்து மறந்துடக்கூடாது, அவன் பட்டுச்சுன்னா சால்ட் டேஞ்சர் பிளேயர், ரொம்ப டேஞ்சரஸ். சால்ட்லாம் பவர் பிளேயர் பட்டு 6 அடிச்சு முடிச்சு போயிட்டே இருப்பாப்ல. அவுட்டும் வாய்ப்பு இருக்கிற படாக்கு. ஆனா டக்குனு ஒரு 30-40 ரன் அடிச்சு வச்சுக்கேன். ஆர்சிபி பிரஷர் ஃப்ரீ, ஜாலியா ஆடுவாங்க. விராட்டும் படிகளும் தட்டி ஆடுவாங்க. ரஷித் கான் வந்தா டேக் டவுன் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. சோ ஷெப்பர்ட் உனக்கு வந்து பேட்டிங் ஆடாம நான் வச்சுப்பேன், பவுலிங்லாம் தரமாட்டேன். ஷெப்பர்ட் இதை சரி குத்துறாதீங்க, நீங்க தான் அடி வாங்கிடுவீங்க. ஓகே, நீதான் சொன்ன லக்கி பவுலர்ன்ட்டு இப்ப கொடுக்காதீங்க. எடுப்பாரு. இந்த ஜிடி டீம் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஆடுறானுங்க. பிளைண்ட் ஸ்லாகர்ஸ் கிடையாது இவனுங்க. டார்கெட் பண்ணிடுவானுங்க இவனுங்க. விக்கெட்டே எடுக்கலாம், அது வந்து எவனாலுமே விக்கெட் எடுக்க முடியலாம். போலிங் கொடுங்க, சும்மா 6th bowler யூஸ் பண்ணுவோம் தூக்கி வந்து குத்திங்கன்னா குச்சி பறந்துருவாங்க. 20 ரன் மேல அடிப்பானுங்க, கன்ஃபார்மா டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா யாருமே அடிக்க முடியாதுங்க ரன்னு. ருணால் பாண்டியா பவுன்சர் போட்டுருவாரு, சுயாஷ் சர்மா 6 கொடுக்காரு. யாரதான் அடி பண்ணி ரசிக் தார் அடிக்க பார்த்தா விக்கெட் எடுத்துறாரு. அவர் இப்படியோ டார்கெட் பண்ணா ஷெப்பர்ட் தான் வரணும். ஒரு 22 ஓவர் போட்டா 30-40 ரன் அடிக்கணும்ல. ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு மேக்ஸிமம். ஓகே, கார்த்தி ஃபைனல் தாட் சொல்லிருப்பா. கிங்குக்கு செகண்ட் டைட்டிலா, பிரின்ஸுக்கு வந்து தேர்ட் டைட்டிலா? ரெண்டு பேருக்குமே செகண்ட். ஆர்சிபி கேகேஆரோட இருந்தார் ஆக்சுவலி, கப் அடிக்கல அந்த சீசன்ல. கப் அடிக்கல அவரால. 2-2 தான், 2 பேருக்கும் 2-2 தான். சரி, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பிரின்ஸுக்கு செகண்ட் கப் லோடிங்கா இல்லனா வந்து கிங்குக்கு செகண்ட் கப் லோடிங்கா? எந்த டீமுக்கு போவோம், ஆர்சிபியா ஜிடியா? எனக்கு தெரிஞ்சு கில்லோட கேப்டன்சி நாளைக்கு தெரிஞ்சிரும்பா. அவரோட ஐடியாலஜி, திங்க் டேங்க். சப்போஸ் இந்தியா ஃபைனல்ஸ் போனாலும் அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அக்ரெசிவ் கேப்டனா, இல்லைனா வந்து சும்மா பயந்து அப்புறமா பாத்துக்கலாம், உள்ள இன் பிட்வீன் இந்தியா ரபாடாக்கு 2 ஓவர், அங்க ரபாடாக்கு 2 ஓவர் போடலாம், ரஷித் கான போடவே கூடாது, ஒரு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டாருன்னா தென் அவர் கேப்டன்சி மேல நிறைய கொஸ்டின் மார்க் நான் எழுப்புவேன். நல்ல பிளேயரா இருந்தாலும் சரி. ஓகே, கடைசி வரையும் வந்து பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணாத, கொஞ்சம் அக்ரெஷன் காட்டினாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வர. ஓகே, என் புரிஞ்சு போச்சு. ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா அந்த செலிப்ரேஷனை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர்சிபி செகண்ட் டைட்டிலா, ஜிடி செகண்ட் டைட்டிலா வின் பண்ணும்போது பார்க்கலாம். வாட்ச் எல்லாரும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மெம்பர்ஸ், சேனல் டீம், சேனல் ஓனர்ஸ் எல்லாமே நம்ம தான். ஓகே, அதையும் பார்த்துடலாம். வாட்ச் எல்லாம் பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். ஓகே, உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் வருது. போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஒருத்தர் ஒரு லாங் பேஜுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதையும் நான் படிச்சு பார்த்து ஏதோ போட்டுட்டு சமாளிச்சுட்டேன். அவர் இன்னும் கொஞ்சம் அக்ரெஷனா இருக்காரு டீம் மேல. ஓகே, அது பார்க்கும்போது ஓகே இவ்வளவு எமோஷன் காட்டுறாங்க ஐபிஎலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதேதான் எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் வேணும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஐபிஎல் இப்போ முடிஞ்சிருச்சு, அடுத்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் பார்த்து அதுக்கும் இதே மாதிரி உங்க சப்போர்ட் வரணும், இதே மாதிரி கமெண்ட் வரணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி 4 பசங்க சேர்ந்து வீடியோ பண்றாங்க, ஐபிஎல் மற்றும் அந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரிவ்யூ பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அவ்வளவுதான், சின்னதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கார்த்திக் அண்ட் அஜய். சைனிங் ஆஃப். பை.